ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த நம்மளுடைய சயின்ஸ் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ பூஸ்டரை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ முதலாவது கட்டத்தில் இருக்கோம். முதலாவது கட்டத்தில் 2வது ஸ்ட்ரக்சர், 5வது எஸ்ஐ, 7வது எஸ்ஐ போன்றவற்றை என்ன செய்யலாம் மிக தெளிவாக பார்த்து கொண்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில் 2016 பார்த்துருந்தோம், 2022 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2021 வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2021 செகண்ட் ஸ்ட்ரக்சர், 5வது எஸ்ஐ, 7வது எஸ்ஐ இது மூணையும் என்ன செய்வோம்னு சொன்னா இன்னைக்கான நாள்ல பார்ப்போம். ஓகே. 2வது ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு 2வது ஸ்ட்ரக்சர்ல 3 பார்ட் இருக்கு. ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் சொல்லி. ஓகே. ஏ பார்ட்டை பொறுத்தளவுக்கு பாகுபாடுல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. ஏ பார்ட்டானது பாகுபாடுல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த பாகுபாடுங்கிற அப்படின்னா இதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த விடயம். ஓகே. என்னன்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை சொல்லுங்க பார்ப்போம். ஓகே. பாகுபாடுங்கிறது என்னது? பாகுபாடுங்கிறது என்னது? பொது இயல்புகளின் அடிப்படையில பொது இயல்புகளின் அடிப்படையில பொது இயல்புகளின் அடிப்படையில பொது இயல்புகளின் அடிப்படையில அங்கிகளை கூட்டங்களாக வகைப்படுத்தல். அங்கிகளை கூட்டங்களாக வகைப்படுத்தல் தான் என்னது? பாகுபாடு. இது சரி ஒரு பொதுவான இயல்புகளை அடிப்படையாக கொண்டு அங்கிகளை கூட்டங்களாக வகைப்படுத்தல் தான் பாகுபாடுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி. இந்த பாகுபாட்டை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துல முதலாவது பாகுபாட்டை அரிஸ்டோட்டில்ங்கிறவர் முன் வச்சார். முதலாவது பாகுபாட்டை அரிஸ்டோட்டில்ங்கிறவர் என்ன செஞ்சாருன்னா முன்வைக்கக்கூடியதாக இருந்துச்சு. பாகுபாட்டை அரிஸ்டோட்டில்ங்கிறது முன் வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னா கரோலஸ் லீனியஸ் அதுக்கப்புறம் ரோபர்ட் விட்டேகர்னு ஒருத்தர். இந்த ரோபர்ட் விட்டேகர்னு சொல்றவர் தான் நீங்க படிக்கிற அந்த 5 ராஜ்யங்கள் இருக்குதானே, அந்த 5 ராஜ்ய முறை பாகுபாட்டை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து இந்த ரோபர்ட் விட்டேகர் தான். 5 ராஜ்ய முறை பாகுபாட்டை வந்து அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். ஓகே. கடைசி வந்து இப்ப நீங்க படிக்கிற பாகுபாட்டு முறையான பேரிராட்சிய முறை பாகுபாட்டை அறிமுகப்படுத்தினவர் இந்த கார்ல் வூல்ஸ். ஓகே. சோ இதுதான் தற்போது இருக்க பாகுபாட்டு முறையாக என்ன செய்யப்படும் காணப்படக்கூடியதாக இருக்கும். பேரிராட்சிய முறை பாகுபாட்டை வந்து பார்த்தோம்னா இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கார்ல் வூல்ஸ். ஆகவே பாகுபாடுங்கிறது என்னது? பொது இயல்புகளின் அடிப்படையில் அங்கிகளை கூட்டங்களாக வகைப்படுத்தல் பாகுபாடுன்னு சொல்லப்படும். அந்த பாகுபாட்டை வந்து அரிஸ்டோட்டில், கரோலஸ் லீனியஸ், அதே மாதிரி வந்து ரோபர்ட் விட்டேகர், கார்ல் வூல்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ரோபர்ட் விட்டேகர் அறிமுகப்படுத்தினது வந்து 5 ராஜ்ய முறை பாகுபாட்டு, அதே மாதிரி கார்ல் வூல்ஸ் அறிமுகப்படுத்தினது வந்து 3 பேரிராட்சிய முறை பாகுபாட்டு. ஓகே. இந்த 3 பேரிராட்சியங்கள் என்னென்ன பேரிராட்சியங்கள்? பேரிராட்சியம் 3 இருக்கு. பேரிராட்சியம் ஆக்கியா, பேரிராட்சியம் ஆக்கியா, பேரிராட்சியம் பேரிராட்சியம் பட்டீரியா, பேரிராட்சியம் யூக்கரியா. இதுல இந்த பேரிராட்சியம் ஆக்கியாவையும் பட்டீரியாவையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டையும் நம்ம சொல்லுவோம். பேரிராட்சியம் ஆக்கியாவையும் பட்டீரியாவையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை நம்ம சொல்லுவோம் ப்ரோகரியோட்டிக் அங்கிகள்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இவர் ரெண்டும் ப்ரோகரியோட்டிக் அங்கிகள்னு சொல்லுவோம். இவரை பொறுத்தளவுக்கு இவரை என்னன்னு சொல்லுவோம்னா யூக்கரியோட்டிக் அங்கிகள். என்னன்னு சொல்லுவோம்? யூக்கரியோட்டிக் அங்கிகள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேராட்சியம் ஆக்கியாவும் பட்டீரியாவும் ப்ரோகரியோட்டிக் அங்கிகள், பேராட்சியம் யூக்கரியாவானது யூக்கரியோட்டிக் அங்கிகள். ஏன் இந்த யூக்கரியோட்டிக் அங்கிகள்னா இதுல திட்டமான கரு மென்சவ் என்ன செய்யப்படும்னா காணப்படக்கூடியதாக இருக்கும். திட்டமான கரு, அதே மாதிரி கரு மென்சவு காணப்படும். இதையா ப்ரோகரியோட்டிக் அங்கிகள் சொல்றோம்னா இவர்ல திட்டமான கரு,
கரு மென்சவு என்ன செய்யாது, காணப்படாது. வர்ற திட்டமான கரு. அதே மாதிரி கரு மென்சவு என்ன செய்யப்படாதுன்னா காணப்படாது. ஓகேவா? சோ இவ்வளவு விடயங்களும் நீங்க இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ தொடர்ச்சியா எல்லா விடயங்களையும் கிளாஸ்ல மாதிரி எல்லா விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் கேள்வியை பாத்தீங்கன்னா இதுல இருக்க அடிப்படையான விடயங்கள் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி விளங்கப்படுத்த மாட்டாங்க. ஓகே. இப்ப பார்ப்போம். இந்த யூக்கரியோட்டிக் அங்கிகளை பொறுத்தளவுக்கு இந்த யூக்கரியோட்டிக் அங்கிகளை பொதுவாக 4 ராஜ்யங்களாக வகைப்படுத்தலாம். ஓகே. இந்த யூக்கரியோட்டிக் அங்கிகளை 4 ராஜ்யங்களாக என்ன செய்யலாம்னா வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 4 ராஜ்யங்களாக என்ன செய்யலாம்னா வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 ராஜ்யங்களாக வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுல ஒன்னாவது தான் புரோட்டிஸ்டா. ஒன்னாவது புரோட்டிஸ்டா. இரண்டாவது பங்கை. மூன்றாவது பிளான்ட்ரேங்கிறது நீங்க படிக்கிற இந்த தாவரங்கள். 4வது அனிமானியா எழுதியிருக்கேன். அனிமானியான்னு சொல்லி என்ன செய்யப்படுது, இப்படி 4 ராஜ்யங்கள் எல்லாம் செய்யப்படுதுன்னா இதுல வந்து காணப்படக்கூடியதாக இருக்கு. ஓகேவா? 4 ராஜ்யங்கள் காணப்படுது. இதுல இந்த புரோட்டிஸ்டாவை மேலும் 2 வகைப்படுத்தலாம். ஒன்னு புரோட்டோசோவா, ஒன்னு வந்து புரோட்டோசோவா. இந்த புரோட்டோசோவாவுல அல்கா, பரமீசியம், அல்கா இல்ல, அமீபா, பரமீசியம், யூக்ளினா போன்றவை வந்து பார்த்தோம்னு சொன்னா இவர்ல வந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா அடங்கக்கூடியதாக இருக்கும். யூக்ளினா போன்றவை வந்து அடங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. 2வது வந்து அல்கா. புரோட்டிஸ்டாவை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று புரோட்டோசோவன்கள், இன்னொன்று அல்காக்கள். அல்காக்கள்ல உல்வா, கிலாமிடோமோனஸ் போன்று என்ன செய்யப்படும் 2 வகைகளாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், இவை காணப்படக்கூடியதாக இருக்கும். 2 வகைகளாக என்ன செய்யப்படும், இவை வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பங்கை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பங்கையில தனிக்கலமாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பல்கலமாக சமுதாயங்கள்னு சொல்றது சேர்ந்து இருக்குது. அதாவது தனியா இருக்கிறதுங்கிறது பங்கசுகள் வந்து பங்கைங்கிறது சொல்றது வந்து தனியாகவும் இருக்க முடியும், அல்லது இவங்க சேர்ந்து ஒரு சமுதாயமாகவும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், காணப்படக்கூடியதாக இருக்கும். தனிக்கலமா இருக்கிறதுக்கு உதாரணமாக மதுவத்தை குறிப்பிடலாம். அதே மாதிரி சமுதாயமாக அல்லது இலையுருவானதாக இருக்கிறதுக்கு வந்து பான் பூஞ்சனத்தை என்ன செய்யலாம்னா பான் பூஞ்சனத்தை குறிப்பிடக்கூடியதாக என்ன செய்யப்படும் இருக்கும். பான் பூஞ்சனத்தை குறிப்பிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்றதுனால குயிக்கா சொல்லிட்டு போறேன். ஸோ நீங்க நிப்பாடி என்ன செய்யலாம்னா இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுவேன், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. இந்த பிளான்ட்ரையை பொறுத்தளவுக்கு இந்த பிளான்ட்ரையை பொதுவாக பிளான்ட்ரைங்கிறது தாவரங்கள் தானே. தாவரங்களை பொதுவாக 2ஆக வகைப்படுத்தலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். எம்சிக்கு பூஸ்டரா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ பூஸ்டரா இருக்கட்டும், நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. இந்த தாவரங்களை பொறுத்தளவு பிரதானமாக பூக்கும் தாவரம், அதே மாதிரி பூக்கா தாவரம் 2 வகைப்படுத்தலாம். இந்த பூக்கும் தாவரத்தை மேலும் 2 வகையாக ஒரு வித்திலை தாவரம், அல்லது அதே மாதிரி இருவித்திலை தாவரம் 2 வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம். ஓகே. ஸோ உங்களுக்கு நார்மலா தெரியும் இந்த ஒரு வித்திலை தாவரத்துக்கும் இருவித்திலை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள். வித்துல வந்து ஒரு வித்திலை காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை ஒரு வித்திலை தாவரம். வித்துல 2 வித்திலைகள் காணப்பட்டா அதை சொல்லுவோம் இருவித்திலை தாவரம்னு சொல்லுவோம். ஒரு வித்திலை தாவரத்தை பொறுத்த அளவுக்கு தாவர தண்டு ஃபுல்லா எப்படி இருக்கும்,
ஒரே அளவாக காணப்படக்கூடியதாக இருக்கும். தாவரத்தண்டு ஃபுல்லா ஒரே அளவாக இருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்லிக் கொடுத்தேன் தானே! ஏன்னா, ஒரு வித்திலை தாவரங்கள்ல அந்த நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த தாவர இலையங்கள்ல பக்க பிரியிலையமானது தாவரங்கள்ட அந்த இந்த பிரியிலை தாவர இலையத்த பிரியிலையம், இலையிலையம்னு 2 வகைப்படுத்துவோம். அந்த பிரியிலையத்துல உச்சி பிரியிலையம், பக்க பிரியிலையம், இடைப்புகுந்த பிரியிலையம்னு 3 இருக்கு தானே! அதுல அந்த பக்க பிரியிலையத்துல பாருங்க, பக்க பிரியிலையமானது தாவர தண்டின் சுற்றளவு அதிகரிக்கிறதுக்கு பொறுப்பானதுன்னு சொல்லி. அந்த பக்க பிரியிலையம் எப்படி தாவர தண்டின் சுற்றளவு அதிகரிக்குதுன்னு சொன்னா, மாறிலையங்களின் தொழிற்பாட்டின் காரணமாக. யாரோட தொழிற்பாடு? யாரோட தொழிற்பாடு? மாறிலையங்களின் தொழிற்பாட்டின் காரணமாக. மாறிலையங்களின் தொழிற்பாட்டின் காரணமாகத்தான் அவர் என்ன செய்வார்ன்னா, அந்த சுற்றளவு அதிகரிப்பாரு. இந்த மாறிலையம் யார்ல காணப்படாதுன்னா, ஒரு வித்திலை தாவரத்த பொறுத்தளவுக்கு அவர்ல காணப்படாது. இருவித்திலை தாவரத்துல மட்டும் தான் என்ன செய்யப்படும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இருவித்திலை தாவரத்த பொறுத்தளவுக்கு மேல இருந்து கீழ நோக்கி வரும்போது பாருங்க, தாவர தண்டின் சுற்றளவு அதிகரிச்சு கொண்டு போகும். ஏன்னா, அங்க மாறிலையம் இருக்கு. அந்த மாறிலையம் தான் தாவர தண்டின் சுற்றளவு அதிகரிக்கிறதுக்கு பொறுப்பானது. அதே ஒரு வித்திலை தாவரத்த எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆரம்பத்துல மேல இருந்து கீழ வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்படி தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே அளவாக இருக்கும். ரீசன் அங்க வந்து மாறிலையங்கள்னு காணப்படாதது தான் இதுக்கு காரணம். ஆகவே இந்த ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் 2 வகைப்படுத்தலாம். இந்த ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரத்தோட வேறுபாடுகள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு எம்சிக்யூ வந்து முதல் 10 கேள்விகள் வந்து 1 தொடக்கம் 10 கேள்விகள் நான் YouTubeல அப்லோட் பண்ணியிருக்கேன். அத ஒருக்கா நீங்க போயிட்டு என்ன செய்யுங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. அதே மாரி பூல வந்து முப்பாத்து கொண்டிருக்காத ஒரு வித்திலை தாவரம். அதே மாரி நாப்பாத்து, ஐப்பாத்து கொண்டிருந்தா அது வந்து இருவித்திலை தாவரம். போன்ற அதே மாரி வளையுருவமான நரம்பமைப்பு கொண்டிருந்தா இருவித்திலை தாவரம். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, சமாந்தரமான நரம்பமைப்பு கொண்டிருந்தா ஒரு வித்திலை தாவரம். ஆணிவேர் தொகுதி கொண்டிருந்தா இருவித்திலை தாவரம். அதே மாரி நாரூர் வேர் தொகுதி கொண்டிருந்தா அது வந்து ஒரு வித்திலை தாவரம். போன்ற விடயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இந்த பூக்காத தாவரத்த பொறுத்தளவுக்கு இந்த பூக்காத தாவரத்த பிரதானமாக 2 வகைப்படுத்துவோம். இந்த பூக்காத தாவரத்த 2 வகைப்படுத்துவோம் பிரதானமாக. ஓகே. ஓகே. ம். இந்த துண்டுகள அழிச்சிடுறேன். ஓகே. ரெக்கார்டிங்னால நீங்க நிப்பாட்டி எழுதி கொள்ளலாம். அதனால நான் இந்த துண்ட அழிக்கிறேன். ஓகே. இந்த விடயங்கள் இதுக்கப்புறம் தேவைப்படாது தானே. இந்த விடயங்கள் அழிக்கிறேன். ஆகவே பூக்காத தாவரத்தை கீழ் வகைப்படுத்தும். பூக்காத தாவரத்த பிரதானமாக 2 வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். 1 வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம். ஓகே. இவங்க வந்து வித்துக்களை தோற்றுவிப்பாங்க. அந்த வித்துக்களை தோற்றுவிச்சாலும், அந்த வித்துக்கள் என்ன செய்யாது? பழங்களால் மூடப்பட்டு இருக்காது. வித்து மூடி இலின்னு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே மாரி பூக்கும் தாவரங்கள வித்து மூடி இலின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பூக்காத தாவரங்கள வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம்னு சொல்லியும், அதே மாரி வித்துக்களை தோற்று விக்காத பூக்காத தாவரம்னு சொல்லியும் 2 வகைப்படுத்தலாம். ஓகே. ஸோ இதுக்கு உதாரணங்களாக மடுப்பனை, பைனஸ், பண்ணம் போன்றவற்றை என்ன செய்யலாம்னா குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா மார்காந்தியா, செலாஜினெல்லா, நெப்ரோலெபிஸ், அதே மாதிரி போகனேட்டம் போன்றவற்றை என்ன செய்யலாம்னா இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். போன்ற விடயங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இவ்வளவு வந்து என்ன சொன்னா தாவரங்களோட வகைப்படுத்தலாக இருக்கும். ஓகே. வேற வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் சொன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் தாவரங்களை பொறுத்தளவுக்கு தாவரங்களோட வித்துக்கள் தான் பிரதானமாக அந்த தாவரத்தை இன்னொரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு பிரதானமாக வித்துக்கள் தான் உதவக்கூடியதாக இருக்கும். சோ இவங்க வித்துக்களை உருவாக்கலன்னு சொன்னா இவங்க யார் மூலம் இனப்பெருக்குவாங்கன்னா இனப்பெருக்கம் யார் மூலம் நடைபெறும்னு சொன்னா இவங்களோட இனப்பெருக்கம் யார் மூலம் நடைபெறும்னா வித்திகள்னு சொல்லப்படுற ஒரு கட்டமைப்பு மூலம் வித்திகள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மூலம் வித்திகள் அல்ல வித்துக்கள் அல்ல வித்திகள் வீணாத்தனா தீனா காண இல்லனா வித்திகள்ங்கிற கட்டமைப்பின் மூலம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் இது என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்
நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இவ்வளவும் தான் தாவரங்கள் வகைப்படுத்துவதாக என்ன செய்யப்படும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த கடைசியா இருக்க விலங்குகளை வகைப்படுத்துறத பார்த்தோம்னா எங்க அழைக்கலாம்? அந்த விலங்குகளோட பாகுபாடு, இந்த விலங்குகள் அனிமாலியா, அந்த அனிமாலியோட பாகுபாடு நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஓகேவா? அந்த அனிமாலியாவோட பாகுபாட, விலங்குகளோட பாகுபாட இது இந்த இடத்துல எழுதுறேன். ஓகே. விலங்குகளை பொறுத்தளவுக்கு அதை 2 வகைப்படுத்தலாம். ஒண்ணு, உடலின் நடுக்கோட்டு புறத்துல முள்ளந்தண்டென்பு காணப்பட்டா அவங்கள முள்ளந்தன் துளிகள்னு சொல்லியும், உடலின் நடுக்கோட்டு புறத்துல முள்ளந்தண்டென்பு காணப்பட்டா அவர்களை முள்ளந்தன் துளிகள்னு சொல்லியும், உடலின் நடுக்கோட்டு புறத்துல முள்ளந்தண்டென்பு காணப்படலன்னு சொன்னா அவங்கள முள்ளந்தன் திரிகள்னு சொல்லி என்ன செய்யலாம்னா 2 வகைப்படுத்தலாம். உடலின் நடுக்கோட்டு புறத்துல முள்ளந்தண்டென்பு காணப்பட்டா அவங்கள முள்ளந்தன் துளிகள்னு சொல்லியும், உடலின் நடுக்கோட்டு புறத்துல முள்ளந்தண்டென்பு காணப்படலைன்னா அவங்கள முள்ளந்தன் திரிகள்னு சொல்லலாம். இந்த முள்ளந்தன் துளிகளை பொறுத்தளவுக்கு இந்த முள்ளந்தன் துளிகளை நம்ம 5 வகுப்புகளாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 5 வகுப்புகளாக வகைப்படுத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு அந்த வகுப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா, முதலாவது மீன்கள். மீன்களை பொறுத்தளவுக்கு மீன்கள்ல கசியிலை மீன்களும் காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மீன்களை பொறுத்தளவுக்கு கசியிலை மீன்களும் காணப்படும். மீன்களை பொறுத்தளவுக்கு கசியிலை மீன்களும் காணப்படும். மீன்களை பொறுத்தளவுக்கு கசியிலை மீன்களும் காணப்படும். அதே மாதிரி இதையும் ஒரு அடிச்சு விடுறேன். நீங்க இப்பாடி எழுதி கொள்ளுங்க. மீன்களை பொறுத்தளவுக்கு கசியிலை மீன்களும் காணப்படும். அதே மாதிரி என்பிலை மீன்களும் காணப்படக்கூடியதாக இருக்கும். கசியிலை மீன்களும் காணப்படும். அதே மாதிரி என்பிலை மீன்களும் காணப்படும். கசியிலை மீன்களுக்கு உதாரணமாக சுறா, திருக்கை போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே மாதிரி என்பிலை மீன்களுக்கு உதாரணமாக பாறை, சூறை போன்றவற்றை என்பிலை மீன்களுக்கு உதாரணமாக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்பிலை மீன்களுக்கு உதாரணமாக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, மீன்கள் அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மமீலியா. இரண்டாவது அம்பிபியா. அம்பிபியான்னு சொன்னா ஈருடக வாளிகள். இதுல தான் அந்த தவளை, அதே மாதிரி தேரை போன்றவை இதுல தான் அடங்கும். மூன்றாவது நகருயிர்கள். மூன்றாவது யாரு? நகருயிர்கள். நகருயிர்களை பொறுத்தளவுக்கு இந்த நகருயிர்களை தான் பாம்பு, முதலை போன்றவை வரும். நாலாவது பறவைகள் உங்களுக்கு நார்மலா தெரியும். மூன்றாவது பாலூட்டிகள்னு சொன்னா குட்டி ஈன்று பாலூட்டும் விலங்குகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலூட்டிகள்னு சொல்லுவோம். பால் ஊட்டும்ங்கிறது வேற, பால் குடிக்கும்ங்கிறது வேற. ஓகே, பால் ஊட்டும்ங்கிறது வேற, பால் குடிக்கும்ங்கிறது வேற. ஓகே, பால் ஊட்டும்ங்கிறது தான் பொருத்தமான இது. ஓகேவா? முளையூட்டிகள்னு சொன்னா எக்ஸாம் எழுதி வைக்கிறது. குட்டி என்று பால் குடிக்கும்னு. பால் குடிக்கிறதுன்னு சொன்னா பாம்பும் தான் பால் குடிக்கும். அப்ப அந்த பாம்பு என்ன செய்யப்படும்? முளையூட்டிகள் வரப்போவது இல்லை. ஆகவே இது என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? குட்டி என்று பாலூட்டும் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த முள்ளந்தன் கிளிகளை எடுத்துக்கொண்டோம்னா முள்ளந்தன் கிளிகளை 5 கணங்களாக வகைப்படுத்தும். வகுப்புகள் அல்ல, கணங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு அங்கிகளோட ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு, அங்கிகளோட பெயர், ராச்சியம், கணம், வகுப்பு, வருணம், குடும்பம், சாதி, இனம்னு சொல்லி அந்த ஆட்சி நிலை மட்டங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதுல இந்த முள்ளந்தங்கிளிகளை பொறுத்தளவுக்கு 5 கணங்களாக வகைப்படுத்தும். ஒண்ணு நிடாரியாவை பொறுத்தளவுக்கு
நிடாரியாவை பொறுத்தளவுக்கு இந்த நிடாரியாவை வந்து ஒளிப்பூக்கள்னு சொல்லியும் அதே மாதிரி மெதுசாக்கள்னு சொல்லியும் 2 வகைப்படுத்தலாம். ஒளிப்பூக்கள்னு சொன்னா கடல் அணிமணி, அதே மாதிரி முருகைக்கட் பொழிப்பு போன்றவையெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். மெதுசான்னு சொன்னா ஐதரா, இருதுமீன் போன்றவையெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே. 2வது வந்து நிடாரியா அனலிடா. அனலிடானா அந்த மண்புழு போன்றவை வந்து அனலிடாக்குள்ள தானே செய்யப்படும். அனலிடா. இந்த அனலிடாவை என்னன்னு சொல்லலாம்? துண்டப்புழுக்கள்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனலிடாக்களை துண்டப்புழுக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மொலஸ்கா இந்த மொலஸ்காவில தான் இந்த நத்தையெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். நத்தையெல்லாம் இந்த மொலஸ்காக்குள்ள வரும். இந்த மொலஸ்காக்குள்ள என்ன சொல்லுவோம்? இது மென்மையான உடலை கொண்டிருக்கனால மென்னுடலிகள்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுலதான் வந்து தலை, உடல் அகத்திணிவு, தசை சேர்ந்த பாதம். இப்ப ஒரு நத்தை எடுத்து பாருங்க, தலை இருக்கும், ஒரு உடல் அகத்திணிவு இருக்கும், அதே மாதிரி தசை சேர்ந்த பாதம் இருக்கும். ஓகே. 3வது ஆத்திரோபோடா தான் வந்து புவியில அதிகளவு அங்கிகளை கொண்ட ஒரு கணமாக என்ன செய்யப்படுது. இந்த ஆத்திரோபோடா கணம் தான் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே. இதுல தான் இந்த பூச்சி இனங்கள் பெரும்பாலும் வரக்கூடியதாக இருக்கும். இவங்களை வந்து மூட்டுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டுக்காலிகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். 5வது எக்கைனைடோமேட்ரா. இந்த எக்கைனைடோமேட்ராவுக்கு இதயம் காணப்படாது. கடல்ல மட்டும் தான் வாழக்கூடியதாக இருக்கும். கடல்ல மட்டும் தான் வாழும். இதயம் காணப்படாது. இவங்க வந்து பார்த்தோம்னா இது உதாரணமாக கடல் புள்ளி, நொறுங்கு நட்சத்திரம், நட்சத்திரம் மீன் போன்றவற்றை என்ன செய்யலாம்னா குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவும் தான் பாகுபாடு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்விய யார் சரி விளங்கப்படுத்துறவங்க இருந்தா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ஓகே. இப்ப கேள்வியில பாருங்க, சின்ன கேள்வி. வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரம். விடையில இருக்கிறதுல மிக பொருத்தமானது மார்காந்தியாவும் போகனேற்றமும் வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரத்துல வரக்கூடியதாக இருக்கும். வித்துக்களை தோற்றுவிக்காட்டி அவங்க எப்படி இனப்பெருக்குவாங்க? வித்துக்கள் மூலம் இனப்பெறுவாங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி பாருங்களேன். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம் மடுப்பனை பைனஸ். ஒரு வித்திரை தாவரம். அடுத்த கேள்வி. ஒரு வித்திரை தாவரத்துக்கு உதாரணமாக இந்த தென்னை, நெல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இருவித்திரை தாவரத்துக்கு உதாரணம் பாருங்க, பலா, குப்பை மேனி. ஸோ இவ்வளவு தான் என்னதுன்னா